நமரும் காவியாவும் கிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நமரோட அப்பாவுமே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு. நமரும் வேற வழி இல்லாம ஊருக்கு கிளம்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பேசிக்காமே இருக்காங்க. இப்ப காவியாவும் நமரை பாக்குறதுக்காக அவங்களோட கடைக்குமே போயிடுறா. 5 மணிக்கு ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப காவியாவுமே அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறான். இப்ப இவங்க 2 பேருமே ஜாலியா ஊர் சுத்திட்டு இப்ப ஒன்னாவே இருக்காங்க. காவியாவே ஒரு ஹோட்டல்ல ஒரு பார்ட்டியை மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க இவள டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்லிருப்பாங்க. இப்ப இதை நமர் கிட்ட சொல்றா. நமரும் நான் வேணும்னா அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு டிராப் பண்றான், ஆனா என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அவங்களோட வீட்டு அட்ரஸுமே கேக்குறான். பார்த்தா எக்ஸாக்டா இவனோட வீட்டு அட்ரஸ் தான் சொல்றா. இதை கேக்குற நமனுமே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். காவியாவும் உங்க பாட்டியை டின்னர் கூப்பிட்டாங்க, அதனால அவங்க வீட்டுக்கு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் ஏர்போர்ட்ல ஒரு மீட் பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நமரை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கே போயிடுறா. அங்க நமருமே வித்தியாசமா பிஹேவ் பண்றது அவங்க வீட்டுல இருக்கவங்களுமே நோட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ற விஷயம் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்குமே தெரிஞ்சிடுது. இப்ப நமர் வீட்டுல இருக்கவங்களும் காவியா கிட்ட என்ன வயசு ஆகுதுமா, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. காவியாமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல ஆண்டி, இப்படியே ஜாலியா இருக்கணும்னு தான் காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கேட்கிற நமரோட பேரண்ட்ஸ்க்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. காவியாவும் நமர் அவங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வந்த விஷயத்தையுமே உளறிடுறா. இதெல்லாம் கேட்கிற அவங்க பேரண்ட்ஸ்க்குமே இவ்வளவு தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கடுப்பாயிடுறாங்க. இப்ப நமன்மே காவியா கூப்பிட்டு அங்க வந்து வெளியே வந்துட்டா. இப்ப இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து நைட் ஸ்டே பண்ண விஷயத்துல எதுக்கு எங்க வீட்டுல சொன்னா, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப காவியா போட்டு பயங்கரமா திட்டி விட்டுடுறான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ மத்தவங்களுக்காக பயந்து பயந்து வாழ போற? உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ எப்ப பண்றியோ அப்பதான் உனக்கான சந்தோஷமும் கிடைக்கும். நீ இப்படியே இருந்தா உனக்கு எனக்கும் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்றதையுமே சொல்லிடுறா. இப்ப இவங்க 2 பேருமே அவங்க லைஃப பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நமனுக்கும் ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் கால்மே வருது. அவனுக்குமே அங்க போகணும்னு இருந்திருக்கும்ன்றதுனால இப்ப அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு 6 மாசம் மட்டும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்றேன், அதுக்கப்புறம் அது செட் ஆகலாம், கண்டிப்பா நம்ம கடையிலே வந்து நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து பெர்மிஷனுமே வாங்கிடுறான். காவியாவுமே நம்மளோட ஞாபகத்திலே இருந்திருப்பான்றதுனால அவனை பாக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கே வந்துடுறா. அவங்க பாட்டியுமே வெளியே வந்து நம்ம லடாக் போறதுக்காக ஏர்போர்ட் போயிருக்கான்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற காவியாவுமே இப்ப நான் பாக்குறதுக்காக இப்ப ஏர்போர்ட்டுக்குமே போயிடுறா. அங்க எல்லா இடத்துலயும் நம்மள தேடி பாக்குறான், நம்ம இல்லவே இல்லன்றதுனால இப்ப பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்மளோட பாட்டி நம்மளுக்கு கால் பண்ணிருப்பாங்கன்றதுனால இப்ப அவனுமே ஃபிளைட்ல இருந்து இறங்கிடுறான். இப்ப இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எவ்வளவு லவ் பண்ணாங்கன்ற விஷயம் இப்பதான் இவங்க 2 பேருமே புரிய வருது.